காயத்ரி கண்ணா, ஒரு மன்னர் முன்னாடி 2 குற்றவாளிகளை நிறுத்தியிருக்காங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா திருடி இருக்கான். இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா புலி வருது புலி வருதுன்னு சொல்லி ஒரு கிராமத்தையே அலற விட்டுருக்கிறான். மன்னர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனுக்கு 100 கசேடிகள் கொடுங்க, இன்னொருத்தனுக்கு 1000 கசேடிகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அந்த 100 கசேடிகள் அப்படின்னு பார்த்தோன்னா திருடினவனுக்கு 100 கசேடிகள், அப்புறம் புலி வருது அப்படின்னு சொன்னவனுக்கு 1000 கசேடிகள். எல்லாருமே இது என்ன அநியாயமாக இருக்கு அப்படின்னு மன்னர்கிட்ட கேட்குறப்போ மன்னர் அவர்கள் சொல்கிறாங்க, காசை கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் புலி வருதுன்னு சொல்லி ஏமாற்றி மக்களுடைய நேரத்தை வீணாக்கின இவனுக்கு 1000 கசேடிகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் நேரத்தை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய அழகான எடுத்துக்காட்டு. நம்மளும் நம்மளுடைய நேரத்தை சரியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லக்கூடிய அழகான எடுத்துக்காட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.